ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து நம்ம சிஎஸ்கே விஸ் ஜிடி மேட்ச் ரிவ்யூல இருக்கோம். நம்ம கூட வந்து ஜாவேத் இருக்காரு. டிஎன்சிஏ கிரிக்கெட்டர், கிரிக்கெட் கோச். ஹாய்ண்ணா, ஹாய்ப்பா. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன்ப்பா. ஆனா, இப்போ நேத்து மேட்ச்ல வந்து ஷாய் சுதர்ஷன் வந்து 7 சிக்ஸ் அடிச்சாரு. நம்ம ஊர் பையன் நல்லா ஆடுனாரு. ஆனா, சிஎஸ்கே டீம் மொத்தமாவே வந்து ஆஸ் எ டீமா 6 சிக்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. ஸோ அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ? இதில பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்க இருக்கு, நம்ம மேட்சோட ஸ்டார்ட்டிங்லேயே வந்து நம்ம பவர் பிளேலேயே 3 விக்கெட் விட்டோம். அதுக்கப்புறம் வந்து செட்டில்டா ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ஆடல. அந்த டீம்ல அப்படி இல்ல. சுப்மன் கில்லும், சாய் சுதர்ஷன் சூப்பரா ஆடுனாங்க. ஸோ அவங்க பாசிட்டிவா ஆடுனாங்க. ஸோ நீங்க கேட்குற கேள்வியிலேயே வந்து ஆக்சுவலா ஒரு கலாய் மாரி தான் இருக்கு. என்னங்க நம்ம ஊர் பையன் அடிச்சுட்டான், மொத்த சிஎஸ்கே டீம் வெறும் 6 சிக்ஸ் தான் அடிச்சிருக்குன்னு. இது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா வந்து, நம்ம கொஞ்ச நாளாவே வந்து நம்ம லோக்கல் பிளேயர்ஸ வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்றதே இல்ல. அவங்கள பேக் பண்றது இல்ல. அவங்கள்ட்ட டேலண்ட் இல்லாத மாரியே பார்க்குறோம். ஒரு காலத்தில அஸ்வின், பத்ரிநாத், முரளி விஜய், லட்சுமிபதி பாலாஜி அவங்கலாம் ஆடுனாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளா பார்க்குறோம் சிஎஸ்கே வந்து கேட்டா, இந்த டீம் வந்து வேற விதமா ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க. இது டாடிஸ் ஆர்மி. ஸோ வந்து வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ தான் எடுப்போம்னு சொன்னோம். சரி, ஓகே. ஏதோ வந்து ஓகேப்பா. இந்த டீம் வந்து ஏதோ பில்ட் பண்றாங்க அப்பான்னு இருந்தோம். இப்போ யங்ஸ்டர்ஸ் தான் பில்ட் பண்றோம். வேற ஸ்டேட் பிளேயர்ஸ் கூப்பிட்டு நம்ம இங்க நிறைய சான்ஸ் குடுக்குறோம். ஆனா ஏன் வந்து நம்ம சாய் கிஷோர், சாய் சுதர்ஷன், ஷாருக் கான், வருண் சக்கரவர்த்தி இந்த மாதிரி நிறைய பேரை வந்து நம்ம எடுத்து நம்ம பிரான்சைஸ்ல பேக் பண்றது இல்லன்னு உண்மையாவே தெரியல. இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஆண்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். சென்னையில வந்து நம்ம சாய் சுதர்ஷன் வந்து நேத்து ரன் அடிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பா நம்ம ஊர் பையன் ரன் அடிக்கிறான்னு. பட் வந்து ஒரு வகையில வருத்தமா இருக்கு. அது நம்ம டீமுக்கு இல்லையே. குஜராத் டைட்டன்ஸ் மாதிரி டீம் வந்து தமிழ்நாடு பிளேயர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்க டீம்ல எடுக்கிறாங்க. பட் நம்ம பண்ண வேண்டிய வேலையை அவங்க பண்றாங்க. பட் நம்ம அதர் ஸ்டேட் பிளேயர்ஸை வந்து இங்க பேக் பண்றோம். நம்ம அதர் ஸ்டேட் பிளேயர்ஸை வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல, நம்ம பிளேயர்ஸையும் பேக் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க எத்தனையோ யங்ஸ்டர்ஸை பேக் பண்றீங்களா டீம்ல, அதை ஏன் நம்ம சாய் கிஷோருக்கு பண்ணக்கூடாது? ஃபர்ஸ்ட் 2021ல சாய் கிஷோர் நம்ம சென்னை டீம்ல தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் வேற டீம் குஜராத் டைட்டன்ஸ் போயிட்டாரு. ஸோ ஏன் நம்ம பேக் பண்ணல? வருண் சக்கரவர்த்தி வந்து இங்க நெட் பவுலரா இருக்கும்போது அவரே சொல்றாரு, நான் எல்லாரையும் விக்கெட் எடுப்பேன். நீங்க என்ன ஆடுனீங்கன்னு கேட்பாங்க. அப்போ நான் பெருசா ஆடல. பட் என் டேலண்ட்டா பேக் பண்ணி கேகேஆர் எடுத்துட்டாங்க அப்படின்னு. இன்னைக்கு இந்தியா லெவல்ல வந்து பயங்கரமான ஒரு பவுலரா இருக்காரு. அதே மாரி சுனில் நரேனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ்டீரியஸ் ஒரு பவுலரா கேகேஆர் வின் பண்றதுக்கு மெயின் ரீசனா 2024லயோ 25லயோ அந்த சீசன் வந்து அவங்க வின் பண்ண மெயின் ரீசனா பார்த்தீங்கன்னா, வருண் சக்கரவர்த்தி தான் இருந்திருக்காரு. அவங்களலாம் நம்ம விட்டோமே. ஏன் பேக் பண்றது இல்லன்னு தான் தெரியல. அதனால தான் ஒரு விரக்தியா இருக்கு. என்னடா இது நம்ம பண்ணாம இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாய் கிஷோரும் பார்த்தீங்கன்னா, ஜிடி பிளே ஆஃப் போன சீசன் பார்த்தீங்கன்னா, 19 விக்கெட் எடுத்திருப்பாரு 15 மேட்ச்ல. அவர் ஒரு ரீசன். எக்கனாமி ரொம்ப கம்மியா குடுத்திருப்பாரு. ஸோ இந்த மாரி நம்ம பிளேயர்ஸ நம்ம பிளேயர் பேக் பண்ணாம, வேற டீம் பண்ணும்போது உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ம். அது கிரவுடுக்கும் வந்து கொஞ்சம் ரொம்ப ஏமாற்றமா தான் இருக்கும். நான் நேத்து மேட்ச்ல வந்து ருத்ராஜ் கெய்க்வாத் வந்து 30 டாட் பால்ஸ் ஆடினாரு. பட் ஆனா நம்மளோட டீம் ஸ்கோரே வந்து ஒரு 50 ரன்ஸே வந்து 12த் ஓவர்ல தான் வந்துச்சு. ஸோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க அத்தனை டாட் பால் ஆடலனா நம்ம 100க்குள்ளேயே ஆல் அவுட் ஆயிருப்போங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேட்ஸ்மேன்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட் சொல்றேன். எல்லாருமே நேத்து வந்து ஒழுங்கா ஆடல, அவுட் ஆயிட்டாங்க. ஒரு எண்ட்ல தான் இவர் நிக்கிறாரு. இவர் ஒரு டீசென்ட்டான டோட்டல வந்து டார்கெட் செட் பண்ண அவர் ஆடி தான் ஆகணும். வேற ஆப்ஷன் கிடையாது. அவர் அது ஃபுல்லா ஆடுனனால தான் நம்ம 150 ரன்ஸ் ப்ளஸ்ஸே அடிச்சோம். இன்னொன்னு அவரும் ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம் ஒரு பேட்ஸ்மேன். இந்த சீசன் ஃபுல்லா அவர் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. இத்தன நாளா சஞ்சு சாம்சன் கொஞ்சம் மேல ஆடி காப்பாத்திட்டு இருந்தாரு. அப்பப்போ சர்ஃப்ராஸ் கான், அப்பப்போ சிவம் தூபேன்னு இருந்துச்சு. இவர் வந்து கொஞ்சம் ஒரு லீன் பேட்ச்ல தான் அவரோட ரன் இருந்துச்சு. நேத்து வந்து ஒரு மைண்ட போட்டு டீமுக்காக ஃபுல்லா ஆடி 70 ரன் ஸ்கோர் பண்ணாரு. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரன்ஸ் ஆக்சுவலா. இதையும் வந்து நம்ம ஒரு ப்ளேம் பண்ணோம்னா, ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனா நம்ம வந்து கரெக்ட்டா இல்லன்னு தான் அர்த்தம். ஏன்னா டீம் தோக்குது. அந்த விரக்தியில வந்து நம்ம கேப்டனே ப்ளேம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த டோர்னமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, பேட்ஸ்மேன்ஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. பவுலர்ஸ் வந்து கரெக்ட்டா ஒரு லைன்ல போடல. பவுலர்ஸ் வந்து ஈஸியா வந்து ரன்ஸ் குடுத்தாங்க. டீமுக்குள்ள ஒரு ஜெல் இல்லாம இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, பவுலர்ஸ் நல்லா போட ஆரம்பிச்சாங்க. பட் இப்போ பேட்ஸ்மேன் வந்து அந்த அளவுக்கு வந்து ரன்ஸ் அடிக்கல. நேத்து ஒரு 200 ரன் மேல அடிச்சிருந்தா, இல்ல 180 பிளஸ் அந்த மாரி அடிச்சிருந்தா, கண்டிப்பா நம்ம பவுலர்ஸ்னாலயும் போட முடியும். நம்ம இம்பாக்ட் சப் வந்து நம்ம 4வது ஓவரே நேத்து கொண்டு வந்துட்டோம். ஸோ இது ஃப்ளெமிங் மேலயும் நெறைய மிஸ்டேக் இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ருத்ராஜ வந்து ப்ளேம் பண்ணவே முடியாது. அவர்னால முடிஞ்ச பெஸ்ட் அவரு குடுக்குறாரு. ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு டீமுக்கு. அதான் வேணும் ஆக்சுவலா. ஆனா நேத்து வந்து சேக்பாக் க்ரௌடு நம்ம நெறையா பேசியிருக்கோம். சேக்பாக்கோட ஷேர பத்தி, இதெல்லாம் பத்தி பேசியிருக்கோம். ஆனா வந்து மேட்ச் வந்து ஆரம்பிக்கும்போது 3 மணிக்கு டாஸு. டாஸ் அப்ப 14,000 பீப்பிள் வந்து இருந்தாங்க உள்ள. ம். ஒரு 14த் ஓவர் அப்போ வந்து 31,000 க்ரௌட் இருந்தாங்க. 31,000 பீப்பிள் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் வந்து ஒரே ஒருத்தர் பேர தான் கத்துனாங்க. தோனி, தோனி, தோனின்னு. ஏன் வந்து இப்போ வந்து நம்ம 8 மேட்ச் ஆடிட்டோம். 8வது மேட்ச். தோனி ஏன் இன்னும் ஆடவே வரல? இல்லைங்க. நீங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ தோனி வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உட்கார்ந்தாவோ, இல்ல தோனி வந்து
பிளேயரா விளையாண்டாலும், இது நீங்களே சொன்னீங்க. தோனி, தோனி, தோனி தான்னு கத்துறாங்கன்னு. இப்போ இந்த டீமுக்கு நம்ம என்னங்க அப்போ பண்ண முடியும்? இவங்கனால தான் இப்போ ஒரு 3 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம டீம் வந்து பில்ட் பண்ணிட்டு கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ எப்பவுமே தோனி, தோனி, தோனின்னா, இங்க விளையாடுறவன், ரன் அடிக்கிறவன், டீமுக்காக எஃபோர்ட் போடுறவனுக்கு எப்போ அந்த மரியாதை வரும்? அத வந்து அவர் வந்து அந்த மரியாதை அவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தான், அவர் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல கூட வந்து உட்கார மாட்டேன்றாரு. நம்ம பார்க்குறோம் பிராக்டிஸ் செஷன்ல பிராக்டிஸ் பண்றாரு. நம்ம பார்க்குறோம் ஃபிட்ன்னு சொல்றாங்க. பார்த்தா மேட்ச்சுக்கு வந்து அவர் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ல கூட வந்து அவர் உட்கார மாட்டேன்றாரு. எல்லாரும் அவர் பேர கத்திக்கிட்டு இருப்போம். டீம சியர் பண்ண மாட்டோம். அந்த ஒரு ரீசன் தான். ஏன்னா தோனி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பட் அட் த எண்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வர யங்ஸ்டர்ஸையும் நம்ம சியர் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும். அவருக்கும் 44 வயசு ஆச்சு. நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அவருக்கும் வந்து அந்த ஏஜ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. 44ங்க இப்போ. இப்போ வந்து தோனி ஆடணும்னா எப்படிங்க? இன்னொன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் ஆடின காலத்திலேயே வந்து ஜடேஜாவோ, ருத்துராஜோ இல்ல வேற ஏதோ ஒரு நல்ல பேட்ஸ்மேனோ ரன் அடிச்சுட்டு வந்தா, நம்ம அவனுக்காக கை தட்டவே மாட்டோம். அடுத்து இறங்க போற தோனிக்காக தோனி, தோனின்னு கத்துவோம். அது வந்து ஒரு மாரி இருக்கும். அப்போலாம் சொல்லுவாங்க, "என்னப்பா உங்க ஊர்ல தோனிக்கு மரியாதை தராங்க. வேற யாருக்குமே தர மாட்டேன்றாங்க." இப்போ வந்து அவர் வராம டீமுக்கு அந்த மரியாதை வாங்கி தரணும்னு நினைச்சு, ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல கூட வந்து உட்கார மாட்டேன்றாரு. டீமோட கிரவுண்டுக்கு கூட டிராவல் பண்ண மாட்டேன்றாரு. ஆனா வந்து இப்போ ஏன் தோனி வரல, தோனி வரலன்னா, அந்த மனுஷன் என்னதான் பண்ணுவாரு? அத நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஆனா இப்போ இந்த கொஸ்டின் என்னன்னா, நம்ம ஹோம் கிரவுண்ட்ல சிஎஸ்கேவ ஈஸியா மத்த டீம்ஸ் வந்து தோற்கடிச்சிடுறாங்க. ஸோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஈஸியா தோற்கடிக்கிறாங்கன்னா, அதுக்கு நம்ம மேனேஜ்மெண்ட் தான் ரீசன். பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஆஸ் அ டீமா வந்து பேட்டிங் கிளிக் ஆச்சு. பவுலிங் ஆவல. இப்ப என்னடான்னா பவுலிங் கிளிக் ஆகுது, பேட்டிங் ஆவல. மேனேஜ்மெண்ட் வந்து பேக் பண்ற பிளேயர்ஸ் இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட் எடுக்கிற டெசிஷன் இருக்கட்டும். எனக்கு தெரியல ஆக்சுவலா யார் டெசிஷன் எடுக்கிறாங்கன்னு. ஸ்டீஃபன் ஃபிளமிங் எடுக்கிறாருன்னா, ஏங்க மேட்சோட 4வது ஓவர்ல நேத்து சர்ஃப்ராஸ் கான் இறங்குறாரு. இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வராங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேட்ச் வந்து ஏற்கனவே தெரியுது. இது வந்து ஒரு லோ ஸ்கோரிங் மேட்சா தான் இருக்க போதுன்னு. இவர கொண்டு வந்தனால நம்ம முகேஷ் சௌத்ரி வந்து பவுலிங் கொண்டு வர முடியல. கரெக்ட். நேத்து பவுலிங் போட ஆள் இல்ல. ஸோ எடுக்கிற டெசிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மேனேஜ்மெண்ட் இத வந்து கண்டிப்பா வந்து அவங்க பிரசாந்த் வீர்னு ஒருத்தன எடுத்தாங்க. அவ்வளோ காசு போட்டு. அவர் வந்து பேலன்சிங் டீம் ஸ்குவாட்ல பேலன்ஸ்டா இல்லன்னு வெளிய உட்கார்ந்திருக்காரு. ஸோ நெறைய டெசிஷன்ஸ் வந்து நம்ம டீம் எடுக்கிறது வந்து மேனேஜ்மெண்ட் சரியில்ல. அந்த ரீசன்னால தான் இருக்கும். இன்னொன்னு பிளேயர்ஸும் வந்து அ 8 மேட்ச் ஆயிருச்சு. இன்னும் வந்து ஜெல் ஆவல. இன்னும் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இல்லன்னா, அது பிளேயர்ஸ் மேலயும் மிஸ்டேக் இருக்கு. ஆஸ் அ டீமா நம்ம ஒழுங்கா விளையாடலங்க. உண்ம அதான். இனிஷியலா ஒரு 3, 4 மேட்ச் ஆடணும், தோத்தோங்கிறதெல்லாம் வந்து ஓகே. அது டீம் வந்து விளையாடுது. என்ன லெவல் ஆஃப் பிரஷர் இருக்கும், என்ன லெவல் ஆஃப் இம்பார்ட்டன்ட் இருக்கும் இந்த மேட்ச்ல, எந்த லெவல்ல நம்ம ஸ்கோர் பண்ணணும், எல்லாமே புதுசு, எல்லாமே ஓகேங்க. 8 மேட்ச் ஆயிருச்சு. டீம் வின் பண்றாங்க. 1 மேட்ச் ஜெயிக்கிறோம், 2 மேட்ச் தோக்குறோம். அப்ப என்ன? இன்கன்சிஸ்டன்சி தான். நம்ம ஒழுங்கா விளையாடுறதில்ல ஆஸ் அ டீமா. அந்த பிரஷர ஃபீல் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணணும். மத்த டீம்ஸ் பெர்ஃபார்ம் பண்ற டீம்ஸ் தான் மேல இருக்காங்க. நான் வந்து சிஎஸ்கே வந்து எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க. சூப்பர்பான டீம், எவ்வளோ ரெக்கார்ட்ஸ், அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்க டீம் எல்லாமே ஓகே. பட் என்னன்னா, ஒரு கன்சிஸ்டன்சி வேணும்ல. இந்த கன்சிஸ்டன்சி இல்லன்னா, நீங்க நல்லா ஆடுற யங்ஸ்டர்ஸ் தான். நீ 1 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ற, 2 மேட்ச் பண்றதில்ல. கன்சிஸ்டன்சி இருந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஒரு லெவலாவது போ முடியும். இப்போ 6வது இடத்துல இருக்கோம். இன்னைக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ற இன்னைக்கு டேல சிஎஸ்கே 6வது இடத்துல இருக்கு. ம். 8 மேட்ச்ல 3 வின் பண்ணி. பட் வந்து நம்ம எனக்கு தெரியல என்ன சொல்றதுன்னு. மேனேஜ்மெண்ட்டும் ஒரு சில தப்பான டெசிஷன்ஸ் எடுக்கிறனால, பிளேயர்ஸ் வந்து எப்படியாவது பிரஷர்ல ஆடுற மாரி தான் ஃபீல் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ்ண்ணா. தேங்க் யூப்பா.